பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். உழவர் உலகம். கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம். கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம். எண்ணெய் வித்து பயிர்கள் சாகுபடி தொடர் நிகழ்ச்சி. செல்வி, நான் நேத்து உன்னை சந்தையில பார்த்தேன். பேசலாம்னு நினைச்சு கையை அசைச்சு உன்னை கூப்பிட்டேனே, நீ கவனிக்கவே இல்லை. அட அப்படியா? சந்தைக்கு வியாபார விஷயமா போயிருந்தோம். ஆனா நான் உன்னை கவனிக்கவே இல்லை புள்ள. கவனிச்சிருந்தா கண்டிப்பா நின்று பேசியிருந்திருப்பேன். அது சரிதான், அறுவடை செஞ்ச பயிரை சரியா விற்பனை செய்யறது ரொம்ப முக்கியமாச்சே. அப்படின்னா நேத்து வியாபாரம்லாம் முடிச்சுட்டு சந்தையிலேருந்து கிளம்ப ரொம்ப நேரம் ஆயிருக்குமே. இல்லை வள்ளி, நேற்று மதியத்துக்கெல்லாம் வேலையெல்லாம் முடிச்சு வீட்டுக்கே வந்துட்டோம். நெசமாவா? ஆமாம், நாங்கள் எள் பயிரை தானே அறுவடை செஞ்சோம். அது மட்டும் இல்லாமல் அதை மதிப்பு கூட்டியும் விற்பனை செய்கிறோம். அதனால் சந்தையில் எங்கள் பொருளுக்கு நிறைய வரவேற்பு இருக்குது. அப்படியா சொல்கிற? ஆமாம், நாம் செய்கிற பயிருக்கான பராமரிப்பு முறைகளோட கூடவே அதுக்கான சந்தை வாய்ப்புகளையும் சரியாக தெரிஞ்சுக்கிட்டு பயிர் செய்யணும். அப்போ தானே சரியாக விற்பனையும் செய்ய முடியும். ரொம்ப சரியா சொன்ன. எனக்கும் இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆர்வமாக இருக்குப்புல. வள்ளி, எதையும் தெரிஞ்சுக்கிற ஆர்வமும் கற்றுக்கிற ஆவலும் நம்மளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். உனக்கு தேவைப்படுற சரியான விவரங்க இதோ என் கைபேசியில் இருக்கு. விவசாய கூட்டத்துக்கு போகும்போது பதிஞ்சது. தேவையான விவரங்கள்னு சொல்கிற, அது என்ன விவரங்கள்னு சொல்லிட. எண்ணெய் வித்து பயிர்களில் சந்தை வாய்ப்புகள் மற்றும் மதிப்பு கூட்டுதல் தொழில்நுட்பங்கள், இதை பற்றின விவரங்களை திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய பேராசிரியர் முனைவர் ஆர் அகிலா அவங்க எடுத்து சொல்கிறாங்க. கேட்டுக்க புள்ள. எண்ணெய் விதை உற்பத்தியில் இந்தியா முக்கியமான ஒரு நாடாகும். முக்கியமான எண்ணெய் வித்து பயிர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க நிலக்கடலை, எள்ளு, சோயாபீன், கடுகு, சூரியகாந்தி மற்றும் தேங்காய். இப்போ மத்திய பிரதேசில் வந்து சோயாபீன், குஜராத்தில் நிலக்கடலை, ராஜஸ்தானில் கடுகு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முக்கியமான பயிர்கள் நிலக்கடலை, எள்ளு, தேங்காய். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எண்ணெய் வித்து பயிர்கள் சுமார் 4.5 லட்சம் முதல் 5 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் சாகுபடி செய்கிறோம். இப்போ தோராயமாக எவ்வளோ சாகுபடி பரப்பு அப்படின்னு பார்த்துட்டிங்கனாக்க, இப்போ நிலக்கடலையை பார்த்தீங்கன்னாக்கா 3.3 லட்சம் ஹெக்டேரில் வந்து நிலக்கடலை வந்து சாகுபடி பண்ணுறோம். மாவட்டங்கள்னு பார்த்தீங்கன்னாக்கா திருவண்ணாமலை, விழுப்புரம், வேலூர், ஈரோடு முதலிய மாவட்டங்களில் வந்து நிலக்கடலை பயிர் வந்து அதிக அளவில் சாகுபடி செய்யப்படுகின்றன. அதுக்கப்புறம் எள்ளு பொறுத்த வரைக்கும் முக்கியமான உற்பத்தி மாவட்டங்கள் விழுப்புரம், ஈரோடு, தஞ்சாவூர். 0.50 லட்சம் ஹெக்டேரில் வந்து சாகுபடி பரப்பு. இப்போ நான் சொல்கிறது வந்து எல்லாம் தோராயமாக தான். இப்போ தென்னை அப்படின்னு பார்த்துட்டிங்கனாக்கா அது மெயினாக வந்து என்னென்ன உற்பத்தி மாவட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கோயம்புத்தூர், திருப்பூர், தஞ்சாவூர், கன்னியாகுமரி. மொத்த பரப்பளவு தென்னையை பொறுத்த மட்டும் 4.4 லட்சம் ஹெக்டேரில் வந்து பயிரிடப்படுகிறது. அதே மாதிரி சூரியகாந்தி பரப்பளவு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கம்மி தான். 0.10 லட்சம் ஹெக்டேரில் வந்து சாகுபடி பரப்பளவு இருக்குது. மெயினான மாவட்டங்கள்னு பார்த்தீங்கன்னாக்கா தூத்துக்குடி, கரூர் மற்றும் விருதுநகர். ஆமணக்கு 0.05 லட்சம் ஹெக்டேர் தான் இது சாகுபடி பரப்பு. இதில் எந்தெந்த மாவட்டங்களில் வந்து சாகுபடி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சேலம், தருமபுரி மற்றும் நாமக்கல். தமிழக எண்ணெய் வித்து விவசாயிகள் சந்திக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகள், சவால்கள் அப்படின்னு பார்த்துட்டிங்கனாக்க பருவநிலை மற்றும் நீர் பற்றாக்குறை. பெரும்பாலான எண்ணெய் வித்துக்கள் சுமார் 70% மானாவாரி நிலத்திலேயே பயிரிடப்படுகின்றன. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீரற்ற பருவமழை மற்றும் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்தனால இது வந்து மகசூலை வந்து நேரடியாக வந்து பாதிக்குது. அப்புறம் இன்னொரு சிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தரமான விதைகள் வந்து கிடைக்கிறது இல்லை. அதிக மகசூல் தரும் மற்றும் பூச்சி தாக்குலை தாங்கக்கூடிய வீரிய ஒட்டுரக ஹைப்ரிட் விதைகள் அனைத்து விவசாயிகளுக்கும் கிடைக்குது. பட் சரியான நேரத்தில் வந்து கிடைக்கிறது கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூலி ஆட்கள் பற்றாக்குறை. இப்போ எல்லாமே நகரமயமாக்குதல் வந்துடுது. ஒரு குடும்பத்தில் வந்து விவசாயிகள் இருந்தாங்கனாக்கா அந்த காலத்துலலாம் குடும்பத்தில் உள்ளவங்களே அந்த வேலையே செய்வாங்க, ஃபேமிலி லேபர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து கிராமப்புறத்தில் ஒட்டிய நகர்ப்புறங்கள் எல்லாத்துலேயும் இண்டஸ்ட்ரீஸில் வேகமாக வளர்ந்து வர்றதுனால
வர்றதுனால தொழிலாளர்கள் எல்லாமே அதை நோக்கி போயிடுறாங்க. அப்படி இருக்கப்ப கூலி ஆட்கள் பற்றாக்குறை ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ நிலக்கடை போன்ற பயிர்களுக்கு களை எடுக்கல் மற்றும் அறுவடை பணிகளுக்கு அதிக ஆட்கள் வந்து தேவைப்படுறாங்க. ஸோ இதுவும் அந்த எண்ணெய் வித்து பயிர்கள் பண்ணுறதுல ஒரு சிக்கல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விலை ஏற்றத்தாழ்வுகள். இப்போ பார்த்தீங்கன்னா அறுவடை காலங்களில் சந்தைக்கு வந்து வரத்து வந்து அதிகமாகும். அப்போ அதிகமாகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னாக்கா விலை வந்து கடுமையாக வீழ்ச்சி அடைகிறது. அதே மாதிரி வரத்து எப்பப்பெல்லாம் அதிகமாகுதோ அப்பப்பெல்லாம் வந்து விலை வந்து ஏற்றங்கள் நிகழுது. ஸோ இதுவும் வந்து ஒரு சவாலாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இடைத்தரகர்கள் தலையீடு ரொம்ப அதிகமாக இருக்கனால குறைந்தபட்ச ஆதரவு விலை கூட வந்து கிடைக்கிறது கிடையாது. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் பூச்சி மற்றும் நோய் தாக்குதல். நிலக்கடலை தான் ஒரு மெயினான எண்ணெய் வித்து பயிர். அதில் சுருள் பூச்சி, வேரல்கள் நோய், எள்ளு பயிர்களில் தண்டல்கள் நோய் இதெல்லாம் வந்து உற்பத்தியை வந்து குறைக்கிறது. இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய சவாலாக பார்க்கப்படுகிறது. அதுக்கப்புறம் இப்போ சந்தைப்படுத்தல உள்ள சவால்கள் அப்படின்னு பார்த்துட்டிங்கனாக்கா விலை ஏற்ற இறக்கம் இதெல்லாம் வந்து நம்ம சந்தைப்படுத்தல உள்ள சிக்கல்கள். அதுக்கப்புறம் ஈரப்பதம் வந்து ஒரு முக்கியமான இது. இப்போ எண்ணெய் வித்துக்களில் வந்து ஈரப்பதம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 7 to 8% மேலே இருந்தால் விலை குறையும். எனவே சரியான முறையில் வந்து உலர்த்தல் அவசியம். சேமிப்பு கிடங்கு வசதி இல்லாதனால விவசாயிகள் வந்து குறைந்த விலைக்கு விற்கும் சூழல் ஏற்படுகிறது. இப்போ சந்தைப்படுத்தல உள்ள வாய்ப்புகள் சொல்கிறதுக்கு முன்னாடி அது எப்படி வந்து விற்கப்படுது, அதாவது மார்க்கெட்டிங் சேனல்ஸ் வந்து என்னது, விற்பனை முறைகள் வந்து என்ன, சந்தைப்படுத்தல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டில் உள்ள விவசாயிகள் தங்கள் விளைபொருட்களை வந்து 3 முக்கியமான வழியில் வந்து விற்பனை செய்கிறாங்க. ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள், ரெகுலேட்டர் மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து அரசாங்கத்தால் நடத்தப்படுகிறது. இங்கே மறைமுக ஏல விற்பனை, அதாவது வந்து சீக்ரெட் பிட் சிஸ்டம், அதில் நல்ல விலை கிடைக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள். இதில் விவசாயிகள் வந்து குழுவாக இணைந்து, அதாவது உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஒரு பயிர் போடுறாங்க பார்த்தீங்களா, ஒரே பயிரை போட ஆர்வமுள்ள விவசாயிகள் ஒன்று சேர்ந்து ஒரு ரெஜிஸ்டர்ட் சொசைட்டியாக பதிவு பண்ணி அவங்கெல்லாம் ஒரு குழுவாக வந்து இணையறதா வந்து ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அது ஒரு மெயினான கான்செப்டாக போயிட்டுருக்கு. இப்போ அந்த உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் மூலமாக விவசாயிகள் வந்து குழுவாக இணைஞ்சு நேரடியாக தங்களுடைய விளை பொருட்களை நிறுவனங்களுக்கு டைரெக்டாக விற்பனை செய்வது. இதன் மூலம் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல விலையும் கிடைக்குது. அதே சமயத்தில் அந்த இடைத்தரகர்கள் இருக்காங்க, மிடில் மேன் சொல்லுவாங்க, அவங்க வந்து தவிர்க்கப்படுறாங்க. இன்னொரு விற்பனை முறையில் பார்த்தீங்கன்னாக்கா உள்ளூர் வியாபாரிகள் மற்றும் இடைத்தரகர்கள். விவசாயிகள் என்ன பண்ணுவாங்க, அவசர பண தேவைக்காக எங்கள் தோட்டத்திலேயே வந்து விற்பனை பண்ணுறாங்க. பட் இதில் வந்து விலை குறைவாக கிடைக்க வந்து வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி விற்பனை முறைகளை. இப்போ வந்து இதுக்கு அரசு வந்து என்னென்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இல்லை அரசு ஆதரவு மற்றும் விலை நிர்ணயம் வந்து பண்ணுறப்ப நம்ம அந்த மூலமாகவும் நம்ம விற்பனை பண்ணலாம். இப்போ குறைந்த அளவு ஆதரவு விலை, அதாவது வந்து எம்எஸ்பி அப்படின்னு சொல்லுவாங்க, மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ். இப்போ மத்திய அரசு வந்து ஒவ்வொரு ஆண்டும் நிலக்கடலை, ஏல் மற்றும் கொப்பரைக்கு வந்து எம்எஸ்பி விலையை அறிவிக்கிறது. இது வந்து சந்தை விலையை விட குறையும் பொழுது அரசு வந்து நேரடியாக வந்து கொள்முதல் செய்யும். இதை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க வேண்டியது. அதுக்கப்புறம் ஈனாம்னு சொல்லுவாங்க, அதாவது வந்து எலக்ட்ரானிக் நேஷனல் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட் அப்படிம்பாங்க. அதாவது மின்னணு தேசிய வேளாண் சந்தை மூலம் விவசாயிகள் வந்து ஆன்லைன் ஏலத்தில் வந்து பங்கேற்று தங்களுடைய பொருட்களை வியாபாரிகளுக்கு அதிக விலைக்கு விற்கலாம். இப்போ அதிக விலைக்கு விற்க போகிறப்ப சரியான ஈரப்பதத்தில் இருக்கணும். அதுக்கப்புறம் சரியான உலர்ந்த முறையில் இருந்து அப்புறம் தூசி மற்ற பூச்சி நோய் தாக்குதல் இல்லாமல் நல்லா சுத்தப்படுத்தி விற்றா அதிக அளவில் வந்து நம்ம பொருட்களை வந்து விற்பனை பண்ணலாம். சந்தைப்படுத்தும் முறைகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உள்நாட்டு சந்தை, அதில் வந்து கிராம சந்தைகள், உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம், அப்புறம் கமிஷன் முகவர்கள் இதெல்லாம். அப்புறம் ஒழுங்குபடுத்தப்பட்ட சந்தைகள்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒழுங்குமுறை சந்தைகள், ரெகுலேட்டர் மார்க்கெட், கூட்டுறவு மார்க்கெட்டிங், அப்புறம் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம். இது வந்து விற்பனை முறைகள். அதுக்கப்புறம் வாய்ப்புகள். இப்போ எண்ணெய் வித்து பயிர்கள் போடுறவங்களுக்கு வந்து இப்போ சந்தை வாய்ப்புகள் என்னென்ன அப்படின்னு பார்க்குறப்ப எண்ணெய் வித்து பயிர்கள் வந்து ரொம்ப முக்கியமானது. பட் அதே சமயத்தில் மதிப்பு கூட்டி விற்பனை பண்ணுறப்ப நமக்கு வந்து சந்தை வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ வந்து முக்கியமான பயிர்களை என்னென்ன மதிப்பு கூட்டல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நிலக்கடலை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதில் வந்து நல்லா அதை க்ளீன் பண்ணிவிட்டு அதை வறுத்துட்டு அதை அப்படியே நம்ம வறுத்த பயிராக வந்து விற்கலாம். அதுக்கப்புறம் நிலக்கடலை மிட்டாய், அதுக்கு ஒரு மார்க்கெட் இருக்குது. பீனட் பட்டர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, அது ஒரு வாய்ப்பு, அந்த மாதிரி கூட நம்ம பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான வந்து எண்ணெய் வித்து பயிர்களுக்கு எப்போதும் ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நுகர்வோர் வந்து நம்முடைய ஆரோக்கியத்தில் ரீசெண்டாக கவனம் செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இருக்கப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த கோல்டு ப்ரெஸ் ஆயில் இருக்குது பார்த்தீங்களா, செக் எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க, அதுக்கெல்லாம் என்றைக்குமே போகிற வர வந்து டிமாண்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கப்போ வந்து நீங்கள் மதிப்பு கூட்டல் பண்ணுறதுனால வந்து இவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது. இதே மாதிரி எள்ளு, இப்போ எல்லாத்துலேயும் மதிப்பு கூட்டல் என்ன இருக்குது, தேங்காயில் இருக்குது, நிலக்கடையில் இருக்குது, எள்ளில் இருக்குது, அதுக்கப்புறம் ஆமணக்கு இருக்குது. எள்ளு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எள்ளில் வந்து நீங்கள் கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளுன்னு இருக்குது. கருப்பு எள்ளில் தான் அந்த மிட்டாய் இதெல்லாம் வந்து பண்ணுறாங்க, எள்ளு மிட்டாய் இதெல்லாம் பண்ணுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் பின்னாக்கு அது ஒரு தனி விலை. அந்த வெள்ளை எள்ளுக்கு வந்து கொரியா, ஜப்பான் ஏற்றுமதி வாய்ப்புக்கு ரொம்ப உள்ளது. பாரம்பரியமாக அவங்க வெள்ளை எள் போட்டு பண்ணுவாங்க. ஸோ வந்து ஏற்றுமதி வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அதே மாதிரி நிலக்கடையில் வந்து கடலை பின்னாக்கு, அதுக்கு வந்து ஒரு தனி விலை. இப்போ தேங்காய் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா கொப்பரை வந்து ஒரு தனி விலைக்கு போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது
வந்து கோல்டு ப்ரெஸ் ஆயில், தேங்காய் எண்ணெய். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வெர்ஜின் கோகோனட் ஆயில். இது வந்து ரொம்ப வந்து விலை அதிகமாக இருக்குது. இது வந்து முக்கியமாக அழகு சாதன பொருட்களில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தேங்காய் பவுடர், டெசிகேட்டட் கோகோனட் அப்படிம்பாங்க. அப்புறம் தேங்காய் துருவல் தனியாக, அது தனியாக விற்கிது, தேங்காய் பவுடர். அப்புறம் வந்து தேங்காய் பர்பி, அதுக்கு வந்து ஒரு தனி விலை. இதெல்லாம் வந்து மதிப்பு கூட்டினா அது தனி விலை. அப்புறம் தேங்காய் எண்ணெய். இதில் வந்து நீங்கள் மதிப்பு கூட்டல் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னாக்கா ஆர்கானிக்காக பொருளை வந்து நாங்கள் விளைவிச்சு நாங்கள் மதிப்பு கூட்டுறோம் அப்படின்னாக்கா அது ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன். அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து விலையே வந்து உங்களுக்கு அதிகமாக வைக்கும். அதுக்கப்புறம் ஆமணக்கு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து அது 3 வகையில் வந்து அதை மதிப்பு கூட்டலாம். அதில் என்னென்ன வகை அப்படின்னு ஒன்று வந்து இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்கு வந்து கேஸ்டர் ஆயில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் இன்னொரு முறை காஸ்மெட்டிக் கிரேடு கேஸ்டர் ஆயில், அது வந்து அழகு சாதன பொருட்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து யூஸ் பண்ணுறது தனி. இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுறது வந்து அதுக்கு தனி. அதுக்கப்புறம் இது வந்து ஆமணக்கு எண்ணெய் வந்து ஒரு முக்கியமான வந்து உபப்பொருள், அதாவது பயோ லூப்ரிகன்ஸாக யூஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த ஆமணக்கு ஆயில் வந்து மிக்க யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ வந்து நீங்கள் வந்து அப்படியே நீங்கள் வந்து விதையாக விற்றாலும் அதுக்கு ஒரு மதிப்பு, அதே சமயத்தில் இதெல்லாம் நீங்கள் மதிப்பு கூட்டி பண்ணுறப்ப இதுக்கு ஒரு தனியாக மதிப்பு. ஸோ இதை வந்து நீங்கள் தனிப்பட்ட முறையிலேயே நீங்கள் பண்ணலாம். அதே சமயத்தில் வந்து முயற்சியும் ஆர்வமும் இருந்துச்சுனாக்க ஒரு சிறு விவசாயிகள், குறு விவசாயிகள் கூட சிறு லெவலில் வந்து நீங்கள் மதிப்பு கூட்டி நீங்கள் வந்து விற்பனை பண்ணலாம். நீங்கள் கொஞ்சம் பெரிய லெவலில் பண்ணுறா இருந்துச்சுனாக்கா இப்போ எஃப்யூ இருக்குது பார்த்தீங்களா, உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள். தமிழ்நாட்டில் வந்து நிறைய எஃப்யூஸ் இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு பிராண்ட் நேமில் வந்து ஆயில் வந்து விற்பனை பண்ணுறாங்க. அதெல்லாம் இன்றைக்கி நல்லபடியாக போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் அது மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம். இப்போ நீங்கள் மதிப்பு கூட்டு விற்கிறப்ப FSSAI அனுமதி வந்து அது வந்து உணவு பாதுகாப்புத்துறையோட உரிமம், இது வந்து ரொம்ப கட்டாயம். அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து அக்மார், தரமான எண்ணெய் விற்பதற்கு இது ஒரு அங்கீகாரம். அதுக்கப்புறம் ஆர்கானிக் சான்றிதழ். ஸோ இது வந்து நீங்கள் மதிப்பு கூட்டுறப்ப இந்த சான்றிதழ் வந்து ரொம்ப முக்கியம். FSSAI, அதுக்கப்புறம் அக்மாருக்கு ஆர்கானிக் சான்றிதழ். ஸோ இது 3 நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் வந்து மதிப்பு கூட்டல் பண்ணி நீங்கள் எண்ணெய் விற்றீங்கனாக்கா இதுக்குள்ள மதிப்பே வந்து உங்களுக்கு தனி. இந்த மதிப்பு கூட்டலில் வந்து வெறும் எண்ணெயாக மட்டும் விற்காமல் அதில் சில மாற்றங்களை செய்கிறது மூலமாக இன்னும் கொஞ்சம் நீங்கள் அதிகமான விலைக்கு விற்கலாம். இப்போ பாரம்பரிய மரச்செக்கு எண்ணெய், அதாவது கோல்டு ப்ரெஸ் ஆயில்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து இயந்திரங்களால் பிழியப்படும் எண்ணெயை விட மரச்செக்கு எண்ணெய்க்கு பார்த்தீங்கன்னாக்கா 40% வரை விலை வந்து கூடுதலாக இருக்கும். இப்போ பிராண்டட் ஐட்டம்ஸ் இதெல்லாம் கடலை எண்ணெய் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 120, 170, 180 ரூபா விற்கிது ஒரு லிட்டர் எண்ணெய். ஆனால் அதே இது வந்து இப்போ மரச்செக்கு எண்ணெய் கோல்டு ப்ரெஸ் ஆயில்னாக்கா மினிமம் வந்து ஒரு 250 ரூபா வரையில, ஒரு 350 ரூபா வரைக்கும் சில பிராண்டட், அது வந்து பிராண்டட் பொறுத்து வந்து விற்பனை ஆகுது. ஸோ நீங்கள் அது மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சில மாற்றங்கள் செய்வதை நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா. இப்போ என்னென்ன மாற்றங்கள் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மூலிகை எண்ணெய்கள். இப்போ தேங்காய் எண்ணெயோட வந்து சில வந்து மூலிகைகள் கலந்து, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கறிவேப்பிலை, நெல்லிக்காய் சேர்த்து இதெல்லாம் வந்து நீங்கள் தைலமாக வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் எண்ணெய் வித்தோட வந்து பின்னாக்கு, இதை வந்து நம்ம கால்நடை தீவனம் அல்லது வந்து இயற்கை உரமாக இப்போ ஆர்கானிக் ஃபார்மிங்லாம் பண்ணுறப்ப அந்த பின்னாக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட், அதை வந்து நீங்கள் வந்து அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சுவையூட்டப்பட்ட எண்ணெய்கள், பூண்டு அல்லது மிளகாய் கலந்து இன்ஃபியூஸ்டு ஆயில், அது நீங்கள் போடுறப்ப அதுவும் வந்து தற்போது பிரபலமாயிட்டு வருது. முக்கியமாக எப்படி உங்களுக்கு வந்து மதிப்பு கூட்டலில் வந்து உங்களுக்கு அதிகமான விலை கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம எப்படி வந்து சந்தைப்படுத்துதல், எந்த சந்தைப்படுத்தணும், அதுக்கு வந்து சில மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு நல்ல பேக்கேஜில், இப்போ நீங்கள் உங்கள் ப்ராடக்ட் வந்து நல்ல குவாலிட்டியாக இருந்தாலும் கூட அது ஒரு நல்ல வந்து ஒரு பேக்கேஜ் பண்ணி நம்ம வந்து விற்பனை பண்ணணும். கண்ணாடி அல்லது தகரப்பெட்டிகள் அதில் வந்து நீங்கள் பண்ணுறப்ப வந்து இது உயர்தரம், இது சுற்றுச்சூழலுக்கு வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்குது அப்படிங்கிற வந்து ஒரு பிம்பத்தை வந்து உருவாக்கும். அதை வந்து ஒரு க்ளீனான இமேஜ் கிடைக்கிறதுக்கு ஒரு நல்ல பேக்கேஜில் வந்து நீங்கள் பண்ணணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு லேபிளிங், ஒரு நல்ல கிளியரான லேபிள், அந்த லேபிளை வந்து எப்போ தயாரித்தது, அதோட செக் அல்லது இது, அப்புறம் அதோட காலாவதி தேதி, அதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் அதெல்லாம் அதில் கொடுத்தா தான் அந்த பொருளுக்கு வந்து ஒரு நல்ல விலை கிடைக்கும். இதில் வந்து நீங்கள் மதிப்பு கூட்டலை வந்து நீங்கள் எவ்வாறு விற்பனை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து முக்கியமான இது பார்த்தீங்கன்னாக்கா சமூக ஊடகங்களில் கூட பதிஞ்சு நீங்கள் விற்பனை பண்ணலாம். அப்போ வந்து உங்களுக்கு வந்து அதை நேரடியாக பார்க்குறாங்க இல்லைங்களா வியூவர்ஸ். ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சந்தை வாய்ப்புகளை வந்து உருவாக்கும். அதுக்கப்புறம் நேரடி விற்பனை, உழவர் சந்தைகள், அதில் வந்து நேரடியாக விவசாயிகளிடமிருந்து நீங்கள் மக்கள் வந்து வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்டு, அதுக்கப்புறம் மால்கள், இதுலெல்லாம் கூட நேரடியாக விற்பனை பண்ணலாம். அதுக்கப்புறம் இணையதளங்கள்லாம் இருக்குது, அது மூலமாக நீங்கள் வந்து ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி போட்டு இணையம் மூலமாக நீங்கள் விற்பனை பண்ணலாம். அதுக்கப்புறம் சின்ன சின்ன உள்ளூர் மளிகை கடையெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து ஒரு சிறிய பாக்கெட்டுகள் ஒரு 500 ml 250 ml அந்த மாதிரி வந்து நீங்கள் விற்பனை பண்ணலாம். அதுக்கப்புறம் இயற்கை அங்காடிகள், இப்போ
இப்போ நிறைய வந்து இப்போ தெருவுக்கு தெரு வந்து இயற்கை அங்காடிகள்லாம் இருக்குது. அங்கே வந்து ஒரு சின்ன ஒப்பந்தம் போட்டு நீங்கள் அங்கே கூட வந்து விற்பனை பண்ணலாம். அதுக்கப்புறம் நகரத்தில் வந்து நிறைய உணவகங்கள்லாம் இருக்குது, அவங்கள்ட்ட வந்து நீங்கள் மொத்தமாக விற்பனை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி விற்பனை வாய்ப்புகள்லாம் நிறையா இருக்குது. இப்போ பொதுமக்கள்கிட்ட வந்து நிறைய விழிப்புணர்வு ஏற்பட்டுச்சு. நம்ம வந்து ஒரு நல்ல பொருள்களை, குவாலிட்டியான பொருட்களை தான் நம்ம சாப்பிடணும் அப்படிங்கிறப்ப. ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து நுகர்வோர் மத்தியில் இருக்கிறதுனால நீங்கள் வந்து உங்களுடைய பொருளை வந்து மதிப்பு கூட்டி அதை வந்து தரமாக விற்பனை பண்ணணும். நிறையா முன்னணி நிறுவனங்கள், எண்ணெய் நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிராண்டில் வந்து நிறைய உத்திகளை பயன்படுத்தி விளம்பரம் பண்ணுறாங்க. அந்த விளம்பரத்துக்கு ஏற்ற மாதிரி மக்கள் வந்து பொருட்கள் வாங்குறாங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இப்போ இருக்கிற மக்கள் நுகர்வோர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து குவாலிட்டி, விலைகள் வந்து என்ன விலை விற்றாலும் அதை வாங்குறதுக்கு தயாராக இருக்காங்க, ஆரோக்கியத்துக்காக ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கப்போ வந்து ஒரு சிறிய நிறுவனம் நம்ம பொருள் வந்து எப்படி வந்து விற்பனை பண்ணது, நம்ம பொருளாக விற்குமோ அப்படின்னு நீங்கள் நினைக்கவே கூடாது. தரம் வந்து ரொம்ப முக்கியம். குவாலிட்டியாக கொடுத்தீங்கன்னாக்கா மக்கள் வந்து ஒரு முறை பயன்படுத்திட்டு மறுமுறையும் வந்து உங்ககிட்டே வாங்குவாங்க. மக்கள் வாங்க வாங்க சின்ன லெவலில் வந்து நீங்கள் ஒரு பெரிய லெவலுக்கு வந்து உயர வந்து வாய்ப்பு இருக்குது. கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இஸ் த பெஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட். அதை வந்து நுகர்வோர் வந்து திருப்திப்பட்டாங்கனாக்கா நீங்கள் எந்த விதமான விளம்பரம் நீங்கள் பண்ண வேண்டியதில்லை. அவங்க வந்து பொருள் வந்து இவங்கள்ட்ட இருந்து நல்லா குவாலிட்டியாக இருக்குது, அவங்க சாட்டிஸ்ஃபைட் ஆகிட்டாங்கன்னா உங்கள் பொருள் வந்து ஆட்டோமேட்டிக்காக விற்பனை ஆகிரும். ஸோ ஒவ்வொரு விவசாயிகளும் இதை மட்டும் கருத்தில் கொண்டு தங்களுடைய பொருட்களை வந்து இந்த மாதிரி சந்தைப்படுத்தினாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல விலை கிடைக்கும். என்ன வள்ளி, எண்ணெய் வித்து பயிர்களில் சந்தை வாய்ப்புகள் மற்றும் மதிப்பு கூட்டுதல் தொழில்நுட்பங்கள் இதை பற்றின விவரங்களை திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய பேராசிரியர் முனைவர் ஆர் அகிலா அவங்க எல்லாரும் புரிஞ்சுக்கிறாப்ல அருமையாக எடுத்து சொல்லிட்டாங்கல்ல. ஆமாம், விவரங்கள்லாம் ரொம்ப தெளிவால இருந்தது. எண்ணெய் வித்து பயிர்களுக்கான விற்பனை வாய்ப்புகள் என்னென்ன இருக்குது, இந்த பொருட்களை எல்லாம் எப்படி மதிப்பு கூட்டி விற்பனை செஞ்சு கூடுதல் வருவாய் எடுக்கலாம்னு இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். நீ அழுத்தம் திருத்தமாக சொல்கிறத பார்த்தா. ஆமாம் செல்வி, இவ்வளவு வாய்ப்புகள் இருக்குன்னு தெரிஞ்ச பிறகு இதை நாம் எப்படி பயன்படுத்திக்கலாம்னு தானே மனசு யோசிக்கும். யோசி வள்ளி, நல்லா யோசிச்சு ஒரு நல்ல முடிவா எடு. இது விஷயமா வேற என்ன உதவி வேணும்னாலும் என்ன கேளு, செய்யறதுக்கு இந்த செல்வி தயாரா இருக்கா. நிலக்கடலை பயிர் செய்வீரே, இதை நேர்த்தி செய்து விதைப்பீரே. நிலக்கடலை பயிர் செய்வீரே, இதை நேர்த்தி செய்து விதைப்பீரே. கடலை விதை விதைக்கும் முன்பு கவனமாக செய்யும் முறை. கடலை விதை விதைக்கும் முன்பு கவனமாக செய்யும் முறை. பல பல உண்டு கேட்பீரே, பக்குவமாய் பயிர் செய்வீரே. பல பல உண்டு கேட்பீரே, பக்குவமாய் பயிர் செய்வீரே. நிலக்கடலை பயிர் செய்வீரே, இதை நேர்த்தி செய்து விதைப்பீரே. மானாவாரி கடலைக்கும் மகசூல் அதிகம் பெற வழி இருக்கு. மானாவாரி கடலைக்கும் மகசூல் அதிகம் பெற வழி இருக்கு. 4 கிலோ தலைச்சத்து, 4 கிலோ மணிச்சத்து, 18 கிலோ சாம்பல் சத்து, மூன்றும் ஒன்றாய் நீ கலந்து அடியுரம் போட்டு உழுவீரே, அதிக மகசூல் பெறுவீரே. அடியுரம் போட்டு உழுவீரே, அதிக மகசூல் பெறுவீரே. நிலக்கடலை பயிர் செய்வீரே, நேர்த்தி செய்து மகிழ்வீரே. நிலக்கடலை பயிர் செய்வீரே, இதை நேர்த்தி செய்து விதைப்பீரே. இனி தொடர்வது வேளாண் செய்திகள். மரவள்ளிக்கிழங்கு அறுவடையில் இயந்திர பயன்பாடு. மரவள்ளி வெப்பமண்டல பயிராகும். தமிழ்நாட்டில் மரவள்ளிக்கிழங்கு முக்கியமாக சேலம், நாமக்கல், ஈரோடு, கடலூர், விழுப்புரம், தர்மபுரி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் பயிரிடப்படுகிறது. மரவள்ளிக்கிழங்கு பெரும்பாலும் மானாவாரி பயிராக பயிரிடப்படுகிறது. மாவுச்சத்து பிரித்தெடுப்பதற்கான மூலப்பொருளாக மரவள்ளிக்கிழங்கு பயன்படுத்தப்படுகிறது. தமிழ்நாட்டில் மரவள்ளிக்கிழங்கு சுமார் 1.96 லட்சம் ஹெக்டர் பரப்பளவில் பயிரிடப்பட்டு வருகிறது. நடவு செய்த 9 முதல் 11வது மாதங்களுக்கு பிறகு மரவள்ளிக்கிழங்கு அறுவடை செய்யப்படுகிறது.
கிழங்கு முதிர்ச்சி அடையும் போது இலைகள் மஞ்சள் நிறமாகி 50% இலைகள் காய்ந்து உதிர்ந்துவிடும். தண்டின் அடிப்பகுதிக்கு அருகில் உள்ள மண் விரிசல்களை காட்டும். பெரும்பாலும் மலைப்பகுதிகளை சுற்றி பயிரிடப்படும் மரவள்ளிக்கிழங்கின் வேரிலிருந்து ஸ்டார்ச் எடுக்கப்படுகிறது. மரவள்ளிக்கிழங்கு கைமுறையாக அறுவடை செய்வது மிகவும் கடினமாகும். கிழங்குகளை முள்கரண்டி அல்லது பட்டை கத்தியை பயன்படுத்தி பிடுங்கலாம். ஆனால் இது மரவள்ளிக்கிழங்குகளை சேதப்படுத்தக்கூடும். மேலும் மரவள்ளிக்கிழங்கு அறுவடை செய்வதில் கூலி ஆட்கள் பற்றாக்குறை உள்ளது. வேர்க்கிழங்கை அறுவடை செய்வதில் அறுவடை இயந்திரங்கள் மிக முக்கிய பங்கினை வகிக்கிறது. பெரும்பாலான இந்திய விவசாயிகளின் பொருளாதார நிலையை கருத்தில் கொண்டு அறுவடை இயந்திரங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. இவை மரவள்ளிக்கிழங்கு அறுவடை செய்வதற்கு கூலியை குறைத்து நேரத்தையும் மிச்சப்படுத்துகிறது. டிராக்டரால் இழுக்கப்படும் 2 வரிசை மரவள்ளிக்கிழங்கு அறுவடை இயந்திரம் பற்றி தெரிந்து கொள்ளலாம். 2 வரிசை மரவள்ளிக்கிழங்கு அறுவடை செய்யும் இயந்திரம் கோயம்புத்தூரில் உள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தால் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த இயந்திரத்தின் முக்கிய செயல்பாடு மரவள்ளிக்கிழங்குகளை ஒற்றை அல்லது 2 வரிசைகளில் தோண்டும். மரவள்ளிக்கிழங்கு அறுவடை இயந்திரம் டிராக்டரால் இயக்கப்படும் கருவியாகும். இது 3 புள்ளி இணைப்பு அமைப்புடன் கூடிய பிரதான சட்டம், ஆழத்தை சரி செய்யும் தண்டு மற்றும் தோண்டும் கத்திகள் ஆகியவற்றை கொண்டுள்ளது. பிரதான சட்டத்தில் எடையை சேர்க்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது. தோண்டும் சக்தியானது சரியான வடிவில் இருக்கும். இது மண்ணில் எளிதாக ஊடுருவி இழுவை சக்தியின் தேவையை குறைக்க கத்தியின் முன் 5 இரும்பு தண்டுகள் பொருத்தப்பட்டிருக்கும். கிழங்கை தோண்டும் முன் செடியின் மேல் தண்டு பகுதியை அகற்ற வேண்டும். கருவியை முன்னோக்கி இழுக்கும்போது மரவள்ளிக்கிழங்குகள் பிடுங்கப்படுகின்றன. இந்த இயந்திரம் ஒற்றை வரிசையாக இருந்தால் நாளொன்றுக்கு 0.5 முதல் 0.7 ஹெக்டரும், 2 வரிசைகளாக இருந்தால் 0.7 முதல் 1 ஹெக்டரும் அறுவடை செய்யும். 2 வரிசை கொண்ட மரவள்ளிக்கிழங்கு அறுவடை இயந்திரத்தின் சிறப்பியல்புகளாவன: அறுவடை திறன் சுமார் 98% ஆகும். இதை 35 முதல் 45 குதிரை திறன் கொண்ட டிராக்டரை கொண்டு எளிதாக இணைக்க முடியும். கையினால் அறுவடை செய்வதை விட அறுவடை செலவு குறைவு. கையினால் தோண்டுவதற்கு ஆகும் கூடுதல் நீர்ப்பாசனம் குறைக்கப்படுகிறது. டிராக்டரால் இயக்கப்படும் மரவள்ளிக்கிழங்கு அறுவடை மற்றும் தூக்கும் இயந்திரம் கோயம்புத்தூரில் உள்ள மத்திய வேளாண் ஆராய்ச்சி மையத்தால் இந்த இயந்திரம் உருவாக்கப்பட்டுள்ளது. மரவள்ளிக்கிழங்கு அறுவடை இயந்திரம் பிரதான சட்டம், தோண்டும் கத்தி, கடத்தும் அமைப்பு மற்றும் கொத்து உடைக்கும் அமைப்பு ஆகியவற்றை கொண்டுள்ளது. கடத்தும் அமைப்பு 2 முடிவற்ற கிரிப்பர் பெல்ட் கொண்டுள்ளது. 50 குதிரை திறன் டிராக்டருடன் இணைக்கப்பட்டிருக்கும் போது உபகரணங்கள் ஒற்றை மேடு தோண்டி கிழங்குகளை தரையில் இருந்து தூக்கி கைமுறையாக சேகரிப்பதற்காக மேற்புறத்திற்கு கொண்டு செல்லப்படுகின்றன. அறுவடை இயந்திரத்தின் களத்திறன் மணிக்கு 0.23 ஹெக்டர் ஆகும். மேலும் இது கைமுறையாக அறுவடை செய்வதை விட 80.80% செலவை மிச்சப்படுத்துகிறது. உயர் விளைச்சலுக்கான பருத்தி சாகுபடி தொழில்நுட்பங்கள். தற்போது பருத்தி சாகுபடி பரப்பளவு குறைந்து வந்தாலும் நவீன தொழில்நுட்பங்கள் கடைபிடிக்கப்படுவதால் விளைச்சல் அதிகரித்துள்ளது. எனவே வளர்ந்து வரும் பருத்தி தேவையை ஈடு செய்யவும், பருத்தி விவசாயிகள் அதிக விளைச்சல் பெற்று லாபமடையவும் புதிய தொழில்நுட்பங்களை கடைபிடிப்பது மிகவும் அவசியமாகும். முதலில் நிலத்தை எப்படி தயார் செய்வது பார்ப்போம். நிலத்தை அதன் தன்மைக்கேற்ப உழுது தயார் செய்ய வேண்டும். நிலத்தில் போதுமான ஈரம் இருக்கும்போது 2 அல்லது 3 முறை சுமார் 9 அங்குலம் ஆழத்திற்கு உழவு செய்து பின்பு நிலத்தை சமன் செய்து தேவையான இடைவெளியில் பார்கள் அமைக்க வேண்டும். நிலம் ஈரமில்லாமல் காய்ந்திருக்கும் நிலையில் உழவு செய்யக்கூடாது. இதனால் மண் கட்டிகள் ஏற்பட்டு பலவிதமான கூட்டுப்புழுக்களும் பூஞ்சான நோயின் கிருமிகளும் கட்டிகளின் உள்ளே தங்கி பின் விளைவுகளை ஏற்படுத்தும். கடைசி உழவுக்கு முன்பு ஹெக்டருக்கு 12.5 டன் மக்கிய தொழு உரம் இட வேண்டும். இதன் மூலம் 30% விளைச்சலை அதிகரிக்க முடியும். இத்துடன் ஹெக்டருக்கு 250 கிலோ வேப்பம் புண்ணாக்கு இடுவதன் மூலம் தண்டு கூன்வண்டு தாக்குதலை தவிர்க்கலாம். பார் கலப்பையின் மூலம் பார் பிடிப்பது சிக்கனமானது. சுமார் 6 முதல் 10 மீட்டர் நீளத்திற்கு பார் பிடித்து வாய்க்கால்கள் அமைக்க வேண்டும். சாகுபடி செய்யப்படும் பருத்திக்கு ஏற்ற வகையில் பார் இடைவெளி விடுதல் வேண்டும். பொதுவாக இரவை பருத்தி ரகங்களுக்கு 75 சென்டிமீட்டர் இடைவெளியும், வீரிய ஒட்டு ரகங்களுக்கு ரகத்தை பொறுத்து 90 அல்லது 120 சென்டிமீட்டர் இடைவெளியும் விடுதல் வேண்டும். மானாவாரி ரகங்களுக்கு 45 சென்டிமீட்டரும், குறுகிய வயதுடைய கோடைக்கால பருத்தி ரகங்களுக்கு 60 சென்டிமீட்டர் இடைவெளியும் விடுதல் வேண்டும். வளமான மண்ணில் பார்களுக்கு இடையிலான இடைவெளியை 15 முதல் 30 சென்டிமீட்டர் வரை அதிகப்படுத்தலாம். இதனால் நன்கு செழித்து வளரும் செடிகளுக்கு தேவையான ஊட்டமும் சூரிய ஒளியும் கிடைக்கும்.
மண் பரிசோதனை செய்யப்பட்ட பரிந்துரைப்படி உரமிடுதல் சிறந்தது. நெல் தரிசுக்கு அதிக விதை அளவு தேவைப்படுகின்றது. அமில விதை நேர்த்தி செய்யப்பட்ட பருத்தி விதைகளை ட்ரைகோடர்மா விரிடி தூளுடன் 1 கிலோ விதைக்கு 4 கிராம் அல்லது கார்பன்டசிம் அல்லது திரம் 2 கிராம் என்ற அளவில் கலந்து விதை நேர்த்தி செய்ய வேண்டும். அதன் பிறகு விதைப்பதற்கு முன்பு 1 ஹெக்டருக்கு தேவையான விதையுடன் 3 பாக்கெட் அசோஸ்பைரில்லம் உயிர் உரத்தை அரிசி கஞ்சியுடன் நன்கு கலந்து நிழலில் உலர வைத்து விதை நேர்த்தி செய்ய வேண்டும். அசோஸ்பைரில்லத்தில் விதை நேர்த்தி செய்யப்பட்ட விதையை 24 மணி நேரத்திற்குள் நடவு செய்ய வேண்டும். இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள். வணக்கம் உங்களுக்கு வணக்கம், வணக்கம் உங்களுக்கு வணக்கம். காலை நல்ல வேளையிலே சோலை கோயில் கூவுறது வணக்கம். காலை நல்ல வேளையிலே சோலை கோயில் கூவுறது வணக்கம். வேலைக்கு நீர் போகும் முன்னே விவரமான செய்தி ஒண்ணு கொடுக்கும். வேலைக்கு நீ போகும் முன்னே விவரமான செய்தி ஒண்ணு கொடுக்கும். வணக்கம் உங்களுக்கு வணக்கம், வணக்கம் உங்களுக்கு வணக்கம். மரக்கண்ணு நட்டு புட்டா மனக்கவலை பறந்து போகும். பொறுப்பாக காத்து வந்தா சிறப்பான வாழ்வு ஆகும். மரக்கண்ணு நட்டு புட்டா மனக்கவலை பறந்து போகும். பொறுப்பாக காத்து வந்தா சிறப்பான வாழ்வு ஆகும். வணக்கம் உங்களுக்கு வணக்கம் ஐயா, வணக்கம் உங்களுக்கு வணக்கம். முங்கன் வாகை மூங்கில் கொய்யா, இலவன் வேம்பு இலை கருவேல். பொங்கன் வாகை மூங்கில் கொய்யா, இலவன் வேம்பு இலை கருவேல். பொன்னாவர புளியலுமிச்சை சூபாபுல் மாவோடு எல்லா வகை மரங்களுமே யாகாமேல். பொன்னாவர புளியலுமிச்சை சூபாபுல் மாவோடு எல்லா வகை மரங்களுமே யாகாமேல். வணக்கம் உங்களுக்கு வணக்கம் ஐயா, வணக்கம் உங்களுக்கு வணக்கம். உணவும் உடையும் அறிவும் வீடும், ஆரோக்கியம் நீராடும் மாடும். உணவும் உடையும் அறிவும் வீடும், ஆரோக்கியம் நீராடும் மாடும். வேலை வாய்ப்பு வருவாய் தொழிற்சாலை எல்லாம் வளரும் உருவான அங்கே ஒரு பசுஞ்சோலை. வேலை வாய்ப்பு வருவாய் தொழிற்சாலை எல்லாம் வளரும் உருவான அங்கே ஒரு பசுஞ்சோலை. வணக்கம் உங்களுக்கு வணக்கம் ஐயா, வணக்கம் உங்களுக்கு வணக்கம். உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். அமைப்பில் உதவி வி. உஷா. உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். அமைப்பு எஸ். முருகேசன். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம், அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம், அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்.